கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன? குழப்பங்களும் கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் எங்களை மட்டும் ஏன் வாண்டடாக அட்டாக் பண்ணுது? நாங்கள் யாருக்கும் கெட்டது பண்ணலை அப்படிங்க தான் நினச்சிக்கிருக்கீங்க. ஸோ இதற்கு மிகப்பெரிய காரணம் என்னென்னா, நீங்கள் 5ஆம் இடமான புதன், 7ஆம் இடமான சூரியன், இந்த 2 பேருமே உங்களை வச்சு செய்கிறாங்க. யார் மேலேயா காதல் வச்சிங்கன்னா பிரச்சனை, யாரையா கல்யாணம் முடிச்சிங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனை. கணவனால் பிரச்சனை, மனைவியால் பிரச்சனை, காதல் செய்து முடித்தவர்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனை. இதுதான் கும்பராசியோட மிகப்பெரிய ஒரு தாரக மந்திரமாக பிரச்சனையாகவே இருக்குது. ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லையாப்பா. நான் உண்மையிலேயே பாசம் வைக்கிறேன் என்னுடைய பார்ட்னர் மேலே, ஏன் என் பார்ட்னர் புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாருன்னா, உங்களுடைய 7ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கார். நீங்கள் ஒரு கற்பனை ஆற்றலில் இப்படிலாம் பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு ஒரு வருஷமாக யோசிக்கிங்க. ஆனால் உங்கள் பார்ட்னர் எப்படின்னா எதுவுமே பண்ணாலும் உருப்படாது, எது செஞ்சாலும் நடக்காது அப்படின்னு உங்களுக்கு ஆப்போசிட்டாகவே பேசி பேசி உங்களுக்கு தடை பண்ணுறாங்க. ஸோ இந்த தடைகள், இந்த பிரச்சனைகள், இந்த போராட்டங்கள் எல்லாம் விலக போகுது. உங்களை புரிந்து கொள்ளாத உங்களுடைய உறவுகள் உங்களை புரிந்து கொண்டு நடப்பாங்க. அழகிய மனைவி வீட்டில் இருக்க ஆபத்தை தேடி போகிறானே என்னுடைய கணவன் அப்படிங்கிற வசனத்துக்கு ஏற்றவாறு கும்பராசி பெண்கள் ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறீங்க. ஸோ கவலைப்படாதீங்க, உங்களை புரிந்து கொள்ளாத உங்களுடைய கணவர் இனிமே புரிஞ்சுக்கிடுவாங்க. ஏன்னா இதெல்லாம் நிறைய நம்ம ஜாதகம் பார்க்கும்போது கிளைண்ட் சொல்கிற வார்த்தைகள் அப்படியே அவ்வளோ வருத்தமாக இருக்குது. அதுவும் கும்பராசிக்காரங்க மனதால் கூட யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, நம்மளால் ஒருத்தன் துன்பப்படக்கூடாதுன்னு ரொம்ப ரொம்ப பக்காவாக பிளான் போட்டு ப்ராப்பராக போகிறீங்க. அப்படிலாம் பண்ண முடியாது, நீ என்ன பண்ணாலும் நான் உன்னை வச்சு செய்வேன், உன்னை தட்டிக்கிட்டே தான் இருப்பேன்னு உங்கள் கூட இருக்கவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ நீங்கள் நட்புகளிடமும் உங்களுடைய பார்ட்னர்களிடமும் அதே போல் உங்களுடைய காதல், இந்த 3 நபர்களிடமிருந்து தப்பிப்பதற்கான ஒரு சிறப்பான வருடம் இந்த 2026. மனப்போராட்டம் விலகும், அதே போல் குடும்பத்தில் உள்ள பிரச்சனை விலகும், உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பராக இருக்க போகுது. உங்களுடைய கணவர் உங்களை தேடி அன்பு காட்டுவார். நீங்கள் காதல் செஞ்சு அதனால் நிறைய பிரச்சனை சந்திச்சிருக்கீங்கன்னா, காதல் செய்யாமல் இனிமேல் மகிழ்ச்சியை சந்திப்பதற்கான ஒரு அற்புதமான வருடமாக இந்த 2026 இருக்க போது.